திருவாசகத்திற்கு உருகார் ஒரு வாசகத்திற்கும் உருகார். திருவாசகத்துக்கு உருகாத மனதை கொண்டவர்கள் வேற எந்த வாசகத்திற்கும் எந்த ஸ்லோகத்திற்கும் மனம் உருக முடியாது. அப்படிப்பட்ட மகத்துவம் கொண்டது திருவாசகம். கல்லையும் கனிய வைக்கும் அப்படின்னு புகழ் பெற்ற இந்த திருவாசகத்தோட முதல் பதிகமாக வருவது சிவபுராணம். இப்போ இந்த சிவபுராணத்தை பற்றி நம்ம விரிவாக பார்க்கலாம். தமிழ் பேசும் சிவனடியார்கள் வாயெல்லாம் மணக்கின்ற பதிகம் சிவபுராணம். பகவான் உபதேசம் செய்தது பகவத்கீதை மனிதனுக்காக. மனிதனே மனிதனுக்கு உபதேசம் செய்தது திருக்குறள். ஆனா மனிதன் சொல்ல பகவான் எழுதியது இந்த திருவாசகம். தில்லை திருக்கோயில்ல ஆனி மாதம் ஆயில்யம் நட்சத்திரம் அன்று சிவபெருமான் ஒரு அந்தணனாக வடிவம் தாங்கி திருநீறு பூசிக்கொண்டு மாணிக்க வாசகர் தங்கியிருக்கும் அந்த மடத்திற்கு வருகிறார். மாணிக்க வாசகரிடம் தாங்கள் எழுதிய திருவாசகத்தை ஒரு முறை சொன்னால் நான் அப்படியே ஓலை சுவடிகளில் எழுதி கொள்கிறேன் கேட்க, மாணிக்க வாசகரும் 658 பாடல்கள் அடங்கிய 51 பதிகங்களை கொண்ட அந்த திருவாசகத்தை கொஞ்சம் கொஞ்சமாக சொல்கிறார். சிவபெருமான் அவற்றை ஓலைச்சுவடியில் எழுதி கொள்கிறார். இது எல்லாம் எழுதி முடித்து சிவபெருமான் அந்த ஓலைச்சுவடிகளை நடராஜர் சன்னதி முன்பு வைத்துவிட்டு மறைந்து விடுகிறார். மறுநாள் ஆனி மாதம் மகம் நட்சத்திரம் அன்னிக்கு ஆலயத்திற்கு வருகின்ற அந்த தில்லையில வாழும் தீட்சிதர்கள் கூத்த பெருமான் சன்னதியில் இந்த ஓலைச்சுவடிகள் எல்லாம் இருப்பதை கண்டு திகைத்து போகிறார்கள். ஓலைச்சுவடிகளை ஒவ்வொன்றாக எடுத்து படிக்க தொடங்குகிறார்கள். கடைசி ஓலையில மாணிக்க வாசகர் சொல்ல அழகிய சிற்றம்பலமுடையான் எழுதியது அப்படின்னு கையொப்பம் இடப்பட்டிருப்பதை பார்த்து திகைத்து போகிறார்கள். உடனே மாணிக்க வாசகர் இருக்கும் அந்த மடத்திற்கு செல்கிறார்கள். அங்க மாணிக்க வாசகரிடம் நடந்த சம்பவத்தை எல்லாம் கூறி அவரை அந்த கோயிலுக்கு அழைத்து வருகிறார்கள். அவரும் அந்த ஓலைச்சுவடிகளில் உள்ள ஒவ்வொரு திருவாசக பாடலையும் பார்த்து ஆச்சரியப்படுகிறார். கடைசியில பெருமானோட அந்த கையெழுத்தை கண்டு பிரமித்து, ஆம், அடியேன் சொல்ல எழுதப்பட்டதுதான் இந்த திருவாசகம் அப்படின்னு சொல்கிறார். தன்னை நாடி வந்தது சிவபெருமான் தான் என்பதை நினைத்து உள்ளம் உருகி கண்ணீர் சொருகிறார் மாணிக்க வாசகர். தீட்சிதர்கள் இப்போ மாணிக்க வாசகரிடம் இந்த ஓலைச்சுவடியில் இருக்கிற திருவாசகத்திற்கு பொருள் கூறுமாறு வேண்டுகிறார்கள். மாணிக்க வாசகர் புன்னகையோடு நடன கோலத்தில் இருக்கும் இந்த நடராஜ பெருமான் தான் இந்த பாடல்கள் அனைத்துக்கும் இருக்கும் ஒரே பொருள் அப்படின்னு சொல்கிறார். மாணிக்க வாசகர் இப்படி கூறியதும் பெருமானுக்கு அருகே ஒரு ஜோதி, ஒரு ஒளி தோன்றுகிறது. அதை நோக்கிய வண்ணம் உள்ளே சென்ற மாணிக்க வாசகர் சிவபெருமானோடு இரண்டர கலந்து விட்டார். இந்த திருவாசகம்தான் சிவபுராணம் என்று அழைக்கப்படுகின்றது. திருவாசகத்தோட சிறப்பு என்ன? நம சிவாய அப்படின்னு 5 எழுத்துல திருவாசகம் தொடங்குகின்றது. முதல் பதிகத்தில் 6 இடத்துல வாழ்க என்ற சொல்லும், 2வது பதிகத்தில் 5 இடங்களில் வெல்க என்ற சொல்லும், 3வது பதிகத்தில் 8 இடங்களில் போற்றி என்ற சொல்லும் முடிவாக வருகின்றது. 6, 5, 8. இப்போ இது 658 பாடல்களை கொண்ட திருவாசகத்தையே குறிக்கின்றது. 32வது வரியில மெய்யே உன் பொன் அடிகள் கண்டின்று வீடு உற்றேன் அப்படின்னு மாணிக்க வாசகர் பாடினார். இது மாணிக்க வாசகர் 32 வயதில் முக்தி அடைந்ததை சூக்ஷ்மமாக நமக்கு குறிக்கின்றது. திருவாசகத்தோட 18வது வரியில அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி அப்படின்னு படிக்கும்போது நம் அனைவரோட உள்ளத்தையும் உருக்குவதாக இந்த வரி அமைந்திருக்கிறது. அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி. ரமண மகரிஷி திருவண்ணாமலையில் தன்னோட தாய் உடல் நலமின்றி இருந்த அந்த கடைசி நாட்களில்
அன்னை அருகே அமர்ந்து தொடர்ந்து திருவாசகம் படித்தார். அப்போ அந்த கடைசி நாள் அன்று இரவே அவரோட அன்னை முக்தி அடைந்தார். இறந்த வீட்டில் கட்டாயம் திருவாசகம் படிக்க வேண்டும். புல்லாகி பூடாகி புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் அப்படின்னு சுவை நிறைந்த திருவாசகத்தின் பெருமைகளை சொல்லிக்கொண்டே போகலாம். நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, நம சிவாய அப்படிங்கிற திரு ஐந்தெழுத்து வாழ்க. இந்த ஐந்தெழுத்தோட வடிவமாக விளங்கும் சிவபெருமானோட திருவடி வாழ்க. ந அப்படிங்கிற எழுத்து இறைவனை நம்மிடமிருந்து மறைக்கும் அந்த சக்தியை குறிக்கின்றது. மா அது மலங்கள், ஆணவம், கண்மம், மாயை அப்படிங்கிற 3 மலங்கள் நம்மை இறைவனிடத்திலிருந்து வேறுபடுத்தி காட்டுகின்றது. சி சிவபெருமானை குறிக்கின்றது. வா பராசக்தியை குறிக்கின்றது. யா அது ஆத்மாவை, ஆன்மாவை குறிக்கின்றது. சிவாய நம அப்படிங்கிற இந்த சூக்ஷ்ம பஞ்சாட்சரத்தை நாம் மனதில் இருத்தி தியானம் செய்தால் சிவனே கிடைப்பார் அப்படின்னு அறிஞர்கள் கூறுகின்றார்கள். இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. நான் கண் இமைக்கும் நேரம் கூட என்னோட நெஞ்சை விட்டு அகலாத அந்த சிவபெருமானுடைய திருவடி வாழ்க. கோகழி ஆண்ட குருமணி தன் தாழ்வாழ்க. இந்த கோகழி அப்படின்னு இங்க சொல்லப்படுவது திருவாவடுதுறை அந்த திருக்கோயிலை குறிப்பது. அந்த திருவாவடுதுறையில் ஆண்டருளும் குருவாகிய மாணிக்கத்தின் திருவடி வாழ்க. இந்த கோயிலில் தான் மாணிக்க வாசகரை ஆட்கொண்டார் சிவபெருமான். நமக்கு ஆகமங்களை சொல்லிக் கொடுத்து நல்வழிப்படுத்தும் அந்த இறைவனோட தாழ் வாழ்க அப்படிங்கிற பொருள்பட ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ் வாழ்க என்று மாணிக்கவாசகர் கூறுகிறார். திருவாசகத்தில் சிறப்பிடம் பெறுவது ஆகமம். முதல் பதிகத்திலேயே இந்த ஆகமத்தை பற்றி சொல்கிறார் மாணிக்கவாசகர். நமக்கு வேதங்கள் இறைவனோட இயல்பை கூறுகின்றது. ஆகமங்கள் அந்த இறைவனை நம்ம எப்படி அடையலாம் அப்படிங்கிற வழிகாட்டியாக இருக்கின்றது. வேதம் அறிவு அப்படின்னு வைத்து கொண்டால் ஆகமங்கள் அந்த அறிவை நம்ம எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று சொல்கிறது. இப்படி ஆகமங்கள் நமக்கு இறைவன் அருகில் செல்லும் வழியை காட்டுவதால் ஆகமங்கள் இறைவனால் அருளி செய்யப்பட்டதாலும் ஆகமம் நெறி தந்து அருகில் வரச் செய்கின்ற வள்ளல் அப்படின்னு மாணிக்கவாசகர் இந்த வரியில சிவபெருமானை போற்றுகின்றார். செந்தமிழ் சிவ ஆகமங்கள் 28. இந்த ஆகமங்களில் குறிக்கப்படும் நெறிப்படி நம்ம நடந்தால் கற்பனைக்கும் அப்பாற்பட்டு இருக்கின்ற அந்த பரம்பொருள் நம்மை நோக்கி வருவான். அதை தான் இங்க மாணிக்க வாசகர் ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் அப்படின்னு சொல்கிறார். ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க. ஏகன் அப்படின்னா ஒருவன், அநேகன்னா பல. அப்போ இறைவன் ஒருவனாகவும் நமக்காக நம்ம உய்வதற்காக பல ரூபங்களில் வருகிறான். அப்படிப்பட்ட அந்த இறைவனோட திருவடி வாழ்க. வேகம் கெடுத்து ஆண்ட வேந்தனடி வெல்க. வேகம் கெடுத்தல் அப்படின்னா துயரத்தை நீக்குதல் அப்படின்னு ஒரு பொருள் இருக்கு. நம்ம மனதோட வேகத்தை, அதாவது நம்ம இந்த அவசரமான உலகத்தில் அவசரமாக பல செயல்களை செய்து கொண்டு இருக்கிறோம். நம்ம மனசு ஒரு நிலையில்லாமல் அலைப்பாய்ந்து கொண்டு இருக்கிறது. அந்த மனசோட வேகத்தை குறைத்து பகவான் தன்பால் மனதை நிலை பெற செய்கின்றான். அப்படிப்பட்ட அந்த ஈசனோட கருணை பொருந்திய திருவடி வாழ்க.
பிறப்பறுக்கும் பின்யகந்தன் பேய்கழல்கள் வெல்க. பிறப்பு அறுக்கும், அதாவது நமக்கு மறுபிறவி இல்லாமல் செய்யக்கூடிய ஆற்றல் மிக்க சிவபிரான். பின்யகன், தலை அலங்காரம் செய்து கொண்ட சிவபெருமான். சிவபெருமானோட தலையில பிறை, பாம்பு, கங்கை, ஜடை எல்லாம் இருக்கின்றது. பேய் கழல்கள்னா அணிகலன்கள் அணிந்த கழல்கள். அப்படிப்பட்ட அந்த பகவானுடைய திருவடி வெல்க. புறத்தார்க்கு சேயோன் தன் பூங்கழல்கள் வெல்க. புறத்தார், புறத்தார்னா இறைவனை நம்பாதவர்கள். சேயோன், அப்போ அவர்களுக்கு சேய்மையில் ரொம்ப தூரத்தில் இருப்பவன் சிவபெருமான். தன்னை எண்ணாதவர்களுக்கு தூரத்தில் நிற்கும் அந்த சிவபெருமானோட பூ போன்ற திருப்பாதங்கள் வெல்க. கரம் குவிவார் உள்மகிழும் கோன் கழல்கள் வெல்க. கரம் குவித்து இறைவனை வணங்கும் அந்த பக்தர்களுக்கு உள்ளத்திலே இருக்கின்றான் இறைவன். அந்த உள்ளத்துல இறைவன் புகுந்தவுடன் அவர்களுக்கு பேரானந்தம் வருகின்றது. அவர்கள் ஒரு பேரானந்த நிலையை அடைகிறார்கள். அப்படிப்பட்ட அந்த இறைவனோட கழல்கள் வெல்லட்டும். சிரம் குவிவார் ஓங்குவிக்கும் சீரோன் கழல் வெல்க. சிரம் குவிவார் அப்படின்னா தலையை தாழ்த்தி வணங்கும் அந்த பக்தர்களுக்கு, அந்த பக்தர்களோட வாழ்க்கையை மிக உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்லும், அதாவது ஓங்கச் செய்யும் சீரோன் கழல் வெல்க. அப்படிப்பட்ட பெரும் குணத்தை கொண்ட அந்த பகவான் சிவபெருமானோட கழல்கள் வெல்லட்டும். ஈசன் அடி போற்றி, எந்தை அடி போற்றி. ஈசன், இந்த உலகத்தையே தன்னோட உடைமையாக கொண்ட அந்த ஈசன், அவனோட திருவடி போற்றி. எந்தை அப்படின்னா எம் தந்தை, இந்த உலகத்திற்கே தந்தையாக நின்று அருளும் அந்த சிவபெருமானுடைய திருவடி போற்றி. தேசன் அடி போற்றி, சிவன் சேவடி போற்றி. தேசன்னா தேஜஸ், ஒளி, ஜோதிமயமாக விளங்கும் அந்த சிவபெருமான். ஜோதி ஸ்வரூபனாக விளங்கும் சிவபெருமானோட திருவடி போற்றி. சிவன் சேவடி, சேவடினா செம்மையான திருவடி, இல்லைனா சிவன் அப்படிங்கிற செம்மை பொருளின் சிவந்த திருவடி போற்றி. நேயத்தே நின்ற நிமலன் அடி போற்றி. அன்பில் உறையும் அந்த நிமலன், நிமலன்னா மலங்கள் அழுக்குகள் இல்லாதவன், அந்த தூய்மையான சிவபெருமானோட அடி போற்றி. மாய பிறப்பறுக்கும் மன்னன் அடி போற்றி. மாய்ந்து போகும் அந்த பிறப்பை அறுக்கக்கூடியவன் இந்த இறைவன் ஒருவனே. அப்படிப்பட்ட அந்த பிறவி பிணி அதை தீர்க்கக்கூடிய அந்த மன்னன் சிவபிரானோட கடல்கள் போற்றி. சீரார் பெருந்துறை நம் தேவன் அடி போற்றி. சீரார்னா சிறப்போடு, பெருந்துறைனா திருப்பெருந்துறையில், இந்த சிறப்போடு திருப்பெருந்துறையில் இருக்கும் நம்ம தேவன் சிவபெருமானோட திருவடி போற்றி. ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி. அளவிட முடியாத இன்பத்தை தன்னோட மலை போன்ற கருணையால் வழங்கும் இறைவனோட திருவடி போற்றி. இப்போ நம்ம இதுவரைக்கும் பார்த்த இந்த 16 வரிகளும் இறைவனோட திருவடியை புகழ்கின்றது. அதனால இதை நம்ம திருவடி புகழ்ச்சி அப்படின்னு சொல்கிறோம். சிவன் அவன் என் சிந்தையுள் நின்ற அதனால். அப்படிப்பட்ட சிவபெருமான் என்னோட சிந்தையில மனதிற்குள் நின்ற அந்த காரணத்தால், அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி, அந்த சிவபெருமானோட திருவருளையே துணையாக கொண்டு அவனோட திருவடியை வணக்கம் செய்து, அவன் அருள் அப்படின்னு இந்த 18வது வரியில
சிவபெருமானோட அருள் பெற்ற சிவபுராணம் அதை குறிக்கின்றது. சிவபெருமான் மாணிக்க வாசகர் சொல்ல தானே ஓலைச்சுவடியில் எழுதுகிறார் இந்த சிவபுராணத்தை. அதனால தான் இங்க அவன் அருளாலே அப்படின்னு சொல்லப்பட்டு இருக்கிறது. சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை. இப்படிப்பட்ட அந்த சிவபெருமானாலேயே இயற்றப்பட்ட இந்த சிவபுராணத்தை, அந்த சிவபுராணத்தை நான் ஓதினால் என்னோட சிந்தை, மனம், உள்ளம் எல்லாமே மகிழும். சிந்தை வினை முழுதும் ஓய உரைப்பன் யான். முன்பு செய்த பாவங்கள் முழுவதுமாக ஒழிந்து போகும்படி நான் இந்த சிவபுராணத்தை கூறுவேன். இந்த வரியில ஓய அப்படிங்கிறதுக்கு பதில் முழுதும் மோய. மோய அப்படின்னா வேரோடு பிடுங்கி எறியக்கூடிய, அதாவது நம்ம செஞ்ச பழைய பாவங்களை எல்லாம் வேறறுக்கக்கூடிய ஒரே பகவான் சிவபெருமான். கண்ணுதலான் தன் கருணை கண் காட்ட வந்து எய்தி. நுதல்னா நெற்றி, நெற்றி கண்ணை உடைய சிவபிரான். அந்த நெற்றி கண்ல கருணை பொழிய அந்த கண்ணை பார்த்து நான் இங்கு வந்தேன். எண்ணுதற்கு எட்டா எழிலார் கடல் இறைஞ்சி. நம்ம சிந்தனைக்கு புலப்படாத, நம்ம எண்ணத்திற்கு கட்டுப்படாத, எட்டாத, நம்மால் எளிதாக அடைய முடியாத பேரழகு மிக்க கடல் பூண்ட அந்த சிவபிரானுடைய திருவடிகளை இறைஞ்சி தொழுது, விண் நிறைந்தும் மண் நிறைந்தும் மிக்காய் விளங்கு ஒளியாய். விண் உலகத்திற்கும் மண் உலகத்திற்கும் இதை தவிர மீதி எல்லாவற்றிற்கும் யாவையுமாய் நீ ஒரு பேரொளியாக விளங்குகின்றாய். எண் இறந்து எல்லை இல்லாதானே நின் பெரும் சீர். எங்களால் எண்ண முடியாதவன், அதாவது நீ இப்படிப்பட்டவன் அப்படின்னு எங்களால் விளக்க முடியாதவன். எல்லை அப்படிங்கிறது உனக்கு இல்லை. இப்படி எங்களால் ஒரு விதத்திலும் உன்னை அளவிட்டு நீ இப்படிப்பட்டவன் அப்படின்னு சொல்ல முடியாத சிவபெருமானே, உன்னோட பெரும் சீர், பெருமை மிக்க பல வகையான சிறப்புகளை எல்லாம் பொல்லா வினையேன் புகழுமாறு ஒன்று அறியேன். பொல்லா வினை, நான் மீண்டும் மீண்டும் இந்த மனித பிறப்பை எடுத்து இந்த பிறப்பில்லாத வாழ்க்கை சக்கரத்தில் உழன்று கொண்டு இருக்கிறேன். இப்படிப்பட்ட பொல்லா வினை உடைய என்னை நான் உன்னை புகழுவது, உன்னை எப்படி வழிபட வேண்டும் அப்படிங்கிற அந்த விவரம் எதுவுமே தெரியாமல் இருக்கின்றேன். புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி நான் பல பிறவிகள் எடுத்து விட்டேன். புல்லாக, சிறு செடியாக, புழுவாக, மரமாக, பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி பல வகையான மிருகங்களாகவும் பறவைகளாகவும் பாம்பாகவும் பிறப்பு எடுத்து விட்டேன். கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய், கல்லாகவும் இல்லனா அந்த கல்லுல வாழும் உயிராகவும் மனிதனாகவும் உடல் இல்லாத பேயாகவும் பலதரப்பட்ட கணக்கூட்டங்களாகவும் பிறவி எடுத்து விட்டேன். வல் அசுரராகி முனிவராய் தேவராய், வலிமை மிகுந்த அசுரர்களாகவும் முனிவராகவும் தேவராகவும் பிறப்பு எடுத்து விட்டேன். செல்லா நின்ற இத்தாவர சங்கமத்துள், இந்த அண்டத்துல அசையும் அசையாத பலவிதமான பிறப்புகளை நான் எடுத்து விட்டேன். எல்லா பிறப்பும் பிறந்து இளைத்தேன் எம்பெருமான். என்னோட சிவபெருமானே, நான் இப்படி பல வகையான பிறப்புகளை மீண்டும் மீண்டும் எடுத்து இந்த பிறவி அப்படிங்கிற இந்த வாழ்க்கை சக்கரத்திலேருந்து மீள முடியாமல் பல விதமான பிறப்புகளை மீண்டும் மீண்டும் எடுத்து களைத்து விட்டேன். மெய்யே உன் பொன் அடிகள் கண்டு இன்று வீடு உற்றேன். இப்போதான் உன்னோட பொன் அடிகள், ஒளி பொருந்திய திருவடிகளை கண்டு உண்மையாகவே வீடு பேறு அடைந்தேன். அதாவது நான் பிறவியில்லா ஒரு வாழ்க்கையை
உன்னோட திருவடிகளை சரணாகதி அடையும் அந்த பிராப்தத்தை அடைந்தேன். என் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்ற நான் உய்யும் பொருட்டு, உய்யனா நான் அடைய வேண்டியதை எல்லாம் அடையும் பொருட்டு என்னோட உள்ளத்துல ஓங்காரமாக, அப்படின்னா ஓம் என்னும் ஒலியாய் எழுந்த உண்மை பொருளே. நம்ம காதை மூடிக்கொண்டால் ஓம் அப்படிங்கிற ஒரு ரீங்காரம் நமக்கு கேட்கும். அதே மாதிரி அலைக்கடல்ல ஓம் என்கின்ற சத்தம், வீசும் காற்றுலையும் ஓம் அப்படிங்கிற சத்தம் வரும். இந்த பிரபஞ்சம் முழுவதுமே இந்த ஓங்காரத்திற்கு கட்டுப்பட்டது. மெய்யா விமலா விடைப்பாகா வேதங்கள். மெய்யா உண்மையானவனே, உண்மை பொருளே. விமலா அழுக்கில்லாதவனே, தூய்மையானவனே. விடைப்பாகா வேதங்கள். நீ ரிஷப வாகனத்தில் ஏறி வருகின்றாய். அந்த காளை வந்து அறத்தை தர்மத்தை குறிக்கும் வேதம். ஐயா என ஓங்கி ஆழ்ந்து அகன்ற நுண்ணியனே. வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்து அகன்ற நுண்ணியனே அப்படின்னு முன்னாடி வரியில இருக்கிற அந்த வேதங்கள் அப்படிங்கிற வார்த்தையையும் சேர்த்து இங்க நம்ம பொருள் கொள்ள வேண்டும். இந்த வேதங்கள் எல்லாம் நீ வந்து ஞானம் உடையவன், உயர்ந்தவன், ஓங்கி நிற்பவன் அப்படின்னு உன்னோட பலவிதமான குணங்களை எல்லாம் சொல்லுகின்றன. ஆனா இந்த வேதங்களாலும் உன்னோட ஆழத்தையோ அகலத்தையோ அவ்வளவு எளிதில் விளக்க முடியவில்லை. அவை இன்னும் ஆராய்ந்து கொண்டே இருக்கின்றன. இவற்றுக்கு எல்லாம் அப்பாற்பட்டு நீ வந்து நுண்ணிய ஒரு பொருளாக இருப்பவன். பெய்யாய் தனியாய் இயமான நாம் விமலா. வெய்யாய் உன் மீது நம்பிக்கை இல்லாதவர்களுக்கு நீ வெப்பத்தை போல தாக்கத்தை ஏற்படுத்துகின்றாய். உன்னை நம்பி உன்னோட கழல்ல சரணாகதி அடைந்தவர்களுக்கு தனியாய் குளிர்ச்சி ஊட்டுபவனாக இருக்கின்றாய். இயமான் அப்படின்னா எஜமான். இந்த உலகத்திற்கே நீதான் எஜமான். நீ வந்து அப்பழுக்கில்லாத தூய்மையானவன். விமலா ஆயின எல்லாம் போய் அகல வந்து அருளி. பொய்யான எல்லாவற்றையும், இந்த உடல், அப்புறம் நான் அனுபவிக்கும் சுகபோகங்கள், இவை எதுவுமே நிலையானது கிடையாது. எல்லாமே நிலையற்றது. இதையெல்லாம் என்னிடத்தில் இருந்து அகற்றி, அது எல்லாம் என்னிடத்தில் இருந்து அகலச் செய்து உன்னையே நினைக்கும்படி செய்பவனே. மெய் ஞானமாகி மிளிர்கின்ற மெய்ச்சுடரே. உண்மையின் தத்துவமாக. மெய்னா உண்மை, ஞானம், அறிவு, உண்மையான அறிவு. இதுதான் நானே நிலையானவன் அப்படின்னு எங்களிடத்தில் எடுத்து கூறி ஒளி பொருந்திய சுடராக ஒளிர்பவனே. ஞானம் இல்லாதேன் இன்பப் பெருமானே. எந்த அறிவும் இல்லாத, எந்த ஞானமும் இல்லாத எனக்கும் இன்பத்தை கொடுத்த பெருமானே. இன்பமாக விளங்கும் சிவபிரானே. ஞானம் தன்னை அகல்விக்கும் நல்லறிவே. அறியாமை அப்படிங்கிற இருளை போக்கி எங்களுக்கு அறிவு அப்படிங்கிற ஒளியை தரும் நல்ல அறிவே சிவபெருமானே. ஆக்கம் அளவு இறுதி இல்லாய் அனைத்துலகும். சிவபெருமானுக்கு பிறப்பு இறப்பு அப்படிங்கிறதே கிடையாது. இந்த தொழில் செய்கிறார் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது. இப்படி பிறப்பும் இறப்பும் இல்லாத, எந்த ஒரு அளவுகோலாலும் நம்ம அளந்து பார்க்க முடியாத சிவபெருமான். அனைத்துலகும், இந்த உலகம் அனைத்தையும் ஆக்குவாய், காப்பாய், அழிப்பாய், அருள் தருவாய். இந்த உலகம் முழுவதையுமே சிவபெருமான் தோற்றுவிக்கின்றார். ஆக்குதல், அப்புறம் காத்தல், தொடர்ந்து அழியாமல் இருந்து காக்கின்றார். இறுதியில் அழிப்பாய், அழிக்கின்றாய், அருள் தருவாய், அருள் தந்து உனக்குள்ளே இந்த உயிர்களையெல்லாம் உய்ய கொள்கின்றாய் சிவபெருமானே.
போக்குவாய் என்னை புகுவிப்பாய் நின் தொழும்பின். உயிர்களை அந்த மாயைக்குள் போக்குவாய், புகுவிப்பாய் என்னை. என்னையும் நின் தொழும்பின். தொழும்பின்னா அடியார்களோட கூட்டம், சிவனடியார்களோட அந்த கூட்டத்தில் என்னையும் சேர்த்து கொள்வாய், புகுவிப்பாய். நாற்றத்தின் நேரியாய் சேயாய் நனியானே. நாற்றத்தின்னா நறுமணம், வாசனை. அந்த மனத்தினும் நுண்மையான பொருளே, அந்த மனத்திற்குள் ஒளிந்திருக்கும் ஒரு சூக்ஷ்மமான பொருள் சிவபெருமான். நேரியாய்னா சமமானவன். அப்புறம் சேயாய் நனியானே. சேயாய்னா ரொம்ப தூரத்தில் இருப்பவன். நம்பாதவர்களுக்கு சிவபெருமான் வெகு தொலைவில் இருக்கின்றான். நனியானே. நனினா அருகில் இருப்பவன். நம்பியவர்களுக்கு சிவபெருமான் எப்போதும் அருகிலேயே இருக்கிறார். மாற்றம் மனம் கழிய நின்ற மறையோனே. இந்த சொல்லிற்கும் சிந்தனைக்கும் எட்டாது நிற்கும் மறைநாயகனே. கறந்த பால் கண்ணலோடு நெய் கலந்தார் போல. கறந்த பால், கண்ணல்னா கரும்பு சாறு. கறந்த பால், கரும்பு சாறு, அப்புறம் நெய், இதை எல்லாத்தையும் கலந்தா எவ்வளவு சுவையாக இனிப்பாக இருக்குமோ அவ்வளவு சிறப்பாக சிறந்து அடியார் சிந்தனையுள் தேனூறி நின்று. அவ்வளவு சிறப்போடு அடியவர்களோட, அதாவது தன்னை நாடி வந்த அந்த பக்தர்களோட மனதில் தேன் ஊற்றெடுத்தாற் போல நின்று. பிறந்த பிறப்பு அறுக்கும் எங்கள் பெருமான். இந்த பிறவிக்கு ஒரு முற்றுப்புள்ளி, அதாவது இனிமே மறுபிறவி கிடையாது. அவர்களுக்கு மோட்சத்தை கொடுக்கும் எங்களுடைய சிவபெருமானே. நிறங்கள் ஓர் ஐந்துடையாய் விண்ணோர்கள் ஏத்த. நீ 5 நிறத்தை உடையவனாக விளங்குகின்றாய். விண்ணோர்கள் ஏத்த, அந்த வானவர்கள் எல்லோரும் உன்னை போற்றி நிற்க. மறைந்திருந்தாய் எம்பெருமான். அந்த விண்ணோர்கள் கூட உன்னை எளிதில் காண முடியாமல் அவர்களுக்கு கூட அரியவனாக மறைந்திருந்தாய் எம்பெருமானே. வல்வினையேன் தன்னை மறைந்திட மூடிய மாய இருளை. கொடிய வினையில் சிக்கொண்டிருக்கும் என்னை மறைத்து, நான் இந்த கொடிய செயல்களையெல்லாம் செய்ததால் என்னை ஒரு மாயை மூடிக்கொண்டு, அதாவது ஒரு இருள் சூழ்ந்து கொண்டு இருக்கிறது. அதனால தான் நான் இவ்வளவு நாட்களாக உன்னை காணாமல் இருந்து விட்டேன். ஆனா இப்போ நான் உன்னை கண்ட பிறகு நீ அறம் பாவம் என்னும் அரும் கயிற்றால் கட்டி. அறம்னா நல்ல செயல்கள், பாவம்னா தீய செயல்கள், இப்படி செய்ய தகுந்தது செய்யத்தகாதது அப்படின்னு ஒரு விதிகளால் என்னை கட்டி, புறம் தோல் போர்த்து எங்கும் புழு அழுக்கு மூடி, மேலே ஒரு தோலும் சுற்றி கெட்டு போவதாகவும் அழுக்கினை உடையதாகவும், அப்புறம் திசுக்கள் நிறைந்து மலத்தினை வெளியேற்றும் 9 துளைகள் உள்ள வீடான இந்த உடல், அதாவது நவத்வாரங்கள், மலம் சோறும் 9 வாயில் குடிலை, மலங்க புலனைந்தும் வஞ்சனையை செய்ய. இப்படி இந்த 9 துவாரங்களும் அழுக்கடைந்து கிடக்க, அந்த நிலையில என்னோட 5 புலன்களும் எனக்கு உதவி புரியாமல் இன்னும் பொருளாசையால் சிக்கிக்கொண்டு இந்த உலகத்தின் மீது பற்று கொண்டு வஞ்சனையை செய்ய, என்னை ஏமாற்ற. விலங்கு மனத்தால் விமலா உனக்கு. அலைபாயும் சிந்தனைகளை உடைய என்னோட மனசு விலங்கு மனத்தால். விமலா, விமலானா தூய்மையானவன்,
அப்பழுக்கற்றவன், மாசில்லாதவன். அப்படிப்பட்ட பகவானே உனக்கு, உன்னிடம் கலந்த அன்பாகி கசிந்து உள் உருகும். உன்கிட்ட என்னோட மனசு வந்து கலந்து அன்போடு நிறைந்து அந்த நிறைவால் கசிந்து உள்ளம் உருக வேண்டும். நலம்தான் இல்லாத சிறியேற்கு நல்கி, நன்மை எதையுமே அறியாத இந்த சிறியவனுக்கும் மனம் இறங்கி, நிலம் தன்மேல் வந்து அருளி நீள்கழல்கள் காட்டி, இந்த உலகத்தார் உணரத்தக்க வண்ணம் நீ வந்து இந்த உலகத்தில் வந்து கருணையால் எனக்கு அருள் செய்து உன்னோட நீண்ட அழகிய கழல் அணிந்த அந்த திருவடிகளை காட்டி, ஞாயிற்கடையாய் கிடந்த அடியேற்கு, கேவலமான நிலையில் கிடந்த அடியேனுக்கும், அதாவது நாயை விட கேவலமான நிலையில் இருக்கும் இந்த சிவனடியேனுக்கும், தாயிற் சிறந்த தயாஆன தத்துவனே, பெற்ற தாயை விட அதிகமான அன்பு உடையவனான தத்துவ பொருளே சிவபெருமானே. இங்க மாணிக்கவாசகர் சொல்கிறார், நான் வந்து இவ்வளவு காலம் உன்னோட பெருமைகளை அறியாமல் இருந்தேன். நான் எவ்வளவு கேவலமான நிலையில் இருந்தாலும் இறைவனே, நீ வந்து உன்னோட திருவருளை என் மீது விழச் செய்து என்னோட இந்த இழிவான நிலையை கண்டு என்ன வெளியே தள்ளாமல் அளப்பதற்கு இயலாத உன்னோட கருணையால எங்களை எல்லாம் ஆட்கொண்டு அருளுகின்றாய் அப்படின்னு மாணிக்கவாசகர் இங்கே சொல்கிறார். ஒரு பெற்ற தாயை விட அதிகமான கருணையோடு எங்களையெல்லாம் ஏற்றுக்கொண்ட தத்துவ பொருளே. மாசற்ற ஜோதி மலர்ந்த மலர்ச்சுடரே. மாசற்றனா குற்றமில்லாத தூய்மையான அந்த ஒளி ஜோதி, மலர்கின்ற மலர் போன்ற இனிய சுடரே. நீ வந்து ஒளி உருவத்தில் இருப்பவன். தேசனே தேனார் அமுதே சிவபுரனே. தேன் நிறைந்த அமுதமே சிவபுரத்தில் இருப்பவனே, சிவபுரத்தை உரைபவனே. பற்று அறுத்து பாரிக்கும் ஆரியனே. பந்தம் பாசம் அப்படிங்கிற அந்த கட்டினை அறுத்து உன்னோட திருவருள் கொண்டு எங்களையெல்லாம் ஆட்கொண்டு விட்டாய். அறிவில் சிறந்த பகவானே, சிவபிரானே. நேச அருள் புரிந்து நெஞ்சில் வஞ்சம் கெட. நீ வந்து அளவுகளை எல்லாம் கடந்து நிற்கின்ற பெருமானே. ஓராதார் உள்ளத்து ஒளிக்கும் ஒளியானே. ஓராதார்னா உன்னை தொழணும் அப்படிங்கிற ஆர்வம் முயற்சி இல்லாதவர்கள், இல்லைனா இன்னும் உன்னை பற்றி அறியாதவர்கள், அவர்களோட உள்ளத்திலும் நீ குடிக்கொண்டு இருக்கின்றாய். நீ எப்படி இருக்கின்றாய்? அவர்களோட உள்ளத்துல வெளிப்படையாக இல்லாமல் மறைந்து இருக்கின்றாய். மறைந்து ஒரு ஒளியாக இருக்கின்றாய். நீராய் உருக்கி என் ஆருயிராய் நின்றானே. என்னோட உள்ளத்தை நீ வந்து நீரை போல உருகச் செய்து என்னோட உயிரினும் உயிராக இன்னுயிராக நிற்பவனே. இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே. இன்ப துன்பங்கள் இது எல்லாத்துக்குமே அப்பாற்பட்டவன். உனக்கு வந்து இன்பம் அப்படிங்கிறது இல்லை, துன்பம் அப்படிங்கிறதும் இல்லை. இன்ப துன்பங்களுக்கு அப்பாற்பட்டவனே, உள் நிற்பவனே. அன்பருக்கு அன்பனே, யாவையுமாய் அல்லையுமாய். சிவபெருமான் வந்து எல்லாமே தானே ஆகி எதுவும் தானாக இல்லாது இருக்கின்றார். சிவபெருமான் எல்லா பொருள்களுடனும் கலந்து தோன்றினாலும் இவை எதுவும் அவரல்ல. அவர் கலந்து இருப்பது போலவே எல்லாவற்றையும் கடந்தும் இருக்கின்றார். ஜோதியனே, தொன்னிருளே, தோன்றா பெருமையனே. ஜோதினா சுடர் உருவு கொண்டவனே, ஒரு ஜோதிமயமாக இருக்கும் சிவபிரானே. நீ வந்து அடர்ந்த இருளாகவும் இருக்கின்றாய்.
தோன்றா பெருமையனே, உனக்கு பிறப்பு அப்படிங்கிறதே இல்லை, அப்படிப்பட்ட பெருமை உடையவனே. ஆதியனே, அந்தம் நடுவாகி அல்லானே, முதலாக இருப்பவனே. அந்தம்னா இறுதியாக இருப்பவனே, அப்புறம் நடுவாகி இடைப்பட்ட நிலையாகவும் இருந்து இந்த தத்துவங்கள் எல்லாவற்றையும் கடந்தவனே. ஈர்த்து என்னை ஆட்கொண்ட எந்தை பெருமானே, ஒரு காந்தத்தை போல என்னை ஈர்த்து என்னை உன்னோட சிவன் அடியவராக ஏற்றுக்கொண்டு அருளிய என் தந்தைக்கும் தலைவனே. எந்தை பெருமானே, என்னோட தந்தை பெருமானே. எந்தைனா என்னோட தந்தை. கூர்ந்த மெய் ஞானத்தால் கொண்டு உணர்வார் தன் கருத்தின். உன்னை தன்னோட கூர்மையான மெய் அறிவின் துணையாக உணர்கின்ற அந்த பெரியோர்களுடைய ஞானியருடைய சிந்தனையின் பார்வை வியக்கத்தக்க உயரிய பார்வை. கூர்ந்த மெய் ஞானத்தால் கொண்டுணர்வார் தம் கருத்தின். இறைவன் அன்பர்களுக்கு எளியவனாக காட்சி அளித்தாலும் அவனோட பேரியல்பை யாராலுமே அளவிட்டு ஆய்ந்து எண்ணி பார்க்க இயலாது. அதனாலதான் அவனோட இயல்பை கொஞ்சமாவது பார்க்கணும் அப்படிங்கிற அந்த ஞானிகளோட முயற்சியை, திறனை வியந்து கூறுகின்றார் மாணிக்கவாசகர் இந்த வரியில. நோக்கரிய நோக்கே நுணுக்கரிய நுண் உணர்வே. இந்த ஞானியர்களோட சிந்தையோட பார்வை அது மிகவும் வியப்பை கொடுக்கின்றது. அவ்வளவு உயர்வான பார்வை. அவர்கள் உன்னை ஆராயும் திறன் அதுவும் வியப்பை தருகின்றது. அந்த உன்னை ஆராயும் அவர்களோட அந்த உணர்வு மிகவும் போற்றத்தக்கது. உன்னை எப்படியாவது அறிந்து கொள்ள அவர்கள் இப்படியெல்லாம் முயற்சி செய்கிறார்கள் அப்படின்னு மாணிக்கவாசகர் இந்த வரியில குறிப்பிடுகின்றார். போக்கும் வரவும் புணர்வும் இலா புண்ணியனே. இறைவன் எல்லா இடத்திலும் நிறைந்து இருக்கிறார். அப்படி இருக்கும்போது அவர் எதனை நீக்குவார்? அப்புறம் வரவும், இறைவன் புதிதாக வருவதற்கு அவர் எங்க இல்லை, எல்லா இடத்திலும் இறைவன் கலந்து இருக்கின்றார். புணர்வும், அதாவது கலந்தும். இனிமே இறைவன் கலப்பதற்கு எந்த பொருள் இருக்கிறது? அதாவது புதிதாக கலப்பதற்கு. அவர் ஏற்கனவே எல்லா பொருளிலும் நிறைந்திருக்கின்றார். அந்த பொருளோட தன்மையால் குறைபடாமல் அப்பவும் தான் அப்படிங்கிற ஒரு தூய்மையான புண்ணிய மூர்த்தியாகவே இறைவன் இருக்கின்றார். காக்கும் என் காவலனே காண்பறிய பேரொளியே. எங்களை எல்லாம் காக்கும் காவலனே சிவபெருமானே. உன்னை எளிதில் நாங்கள் அறிந்து கொள்ள முடியாது. எங்களால் உன்னை பார்க்கவும் முடியாது. எங்களால் உன்னை உணர்ந்து கொள்ளவே முடியும். அதுதான் இங்க காண்பதற்கு அரிய பேரொளியே, ஜோதிமயமாக விளங்கும் சிவபெருமானே அப்படின்னு மாணிக்கவாசகர் கூறுகின்றார். ஆற்று இன்ப வெள்ளமே அத்தா மிக்காய் நின்ற. தொடர்ச்சியாகவும் அப்புறம் முறையாகவும் வருகின்ற இன்ப வெள்ளமே. வெள்ளம் பெருக்கெடுத்து கட்டுப்படாமல் ஓடுகின்றது. அப்படி இங்க சொல்லல. ரொம்ப முறையாக ஒரு வழியை கடைபிடித்து தொடர்ச்சியாக வருகின்ற இன்ப வெள்ளமே. தந்தையே, அப்புறம் மிக்காய் நின்ற. நீ எல்லா இடத்திலும் மிகுதியாக பரவி நிற்கின்றாய். தோற்றச் சுடரொளியாய் சொல்லாத நுண் உணர்வாய். ஒளி வீசும் அந்த ஜோதி ஸ்வரூபனாக நீ தோற்றத்தில் இருக்கின்றாய். அப்புறம் சொல்லப்படாத ஒரு பூடகமான நுண் உணர்வாக நீ இருந்து எங்களை எல்லாம் காத்து வருகின்றாய் சிவபெருமானே.
மாற்றமாம் வையகத்தின் வெவ்வேறே வந்து அறிவாம். இந்த உலகத்தில் மாற்றம் அது மட்டும்தான் மாறாதது. எப்போவுமே மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டே இருக்கும். இந்த மாற்றங்களை நம்ம பல விதமாக கூறி அப்புறம் இறுதியில் இதுவே நமக்கு மெய் அறிவாக ஆகும். அந்த மெய் அறிவாக ஆன பின் தேற்றனே தேற்ற தெளிவே என் சிந்தனையுள், இப்படி அந்த மெய் அறிவாக மாறி இறுதியில் வந்து தேற்றமே, அந்த தேற்றத்தோட பயனாக எனக்குள்ள ஏற்பட்ட அந்த தெளிவே என்னோட சிந்தனைக்குள்ள ஊற்றான உண்ணார் அமுதே உடையானே. நம்ம உண்ணுவதற்கு மிகவும் அரியதானதும் அப்புறம் நம்ம எல்லோரும் விரும்புவதும் அந்த அமுதத்தை பருக வேண்டும் அப்படிங்கிறது தான். அப்படிப்பட்ட அந்த அமுத ஊற்றாக எனக்குள்ளே நிறைந்திருக்கும் சிவபிரானே, என்னை வந்து உன்னோட உடமையாக கொண்டு என்னை ஆண்டு கொண்டு இருக்கும் சிவபெருமானே, அதை தான் இங்கே உடையானே, என்னை உடமையாக உடையவனே, உடையானே, என்னை உடமையாக ஆள்பவனே அப்படின்னு சொல்கிறார். வேற்று விகார விடக்கு உடம்பின் உள்கிடப்ப, பல விகாரங்களை உடைய இந்த சதை பொருந்திய உடம்பால் நான் வந்து கட்டுண்டு கிடக்கின்றேன். அதாவது மறுபிறவி அப்படிங்கிற அந்த ஒரு சக்கரத்தில் நான் கட்டுண்டு கிடக்கின்றேன். விகாரங்களை கொண்ட நம்ம சதையால் அடங்கிய இந்த உடம்பில் பிறப்பு இறப்பு அப்படிங்கிற அந்த சக்கரத்துக்குள் நான் கட்டுண்டு கிடக்கின்றேன். இனிமே எனக்கு அங்கே இருக்க முடியாது. ஆற்றேன் எம் ஐயா அரணே ஓ என்று என்னால் நிச்சயமாக ஆற்றேன்னா முடியாது, இயலவில்லை. என்னோட தலைவனே சிவபெருமானே, என்னோட அரசனே, போற்றி புகழ்ந்திருந்து பொய் கேட்டு மெய் ஆனார். பலவிதமாக சிவபெருமானே, இந்த சிவனடியார்கள் உன்னை போற்றி புகழ்ந்து பொய் கெட்டுனா தங்களோட ஆசைகள் பற்று இதையெல்லாம் அறுத்து பொய்கள் ஒழிய மெய்யாக ஆனார்கள். உண்மையே உருவாக ஆனார்கள் இந்த அடியவர்கள். இவர்கள் வந்து அந்த பற்றற்ற நிலையை அடைந்து விட்டார்கள். மீட்டு இங்கு வந்து வினை பிறவி சாராமே. அப்படிப்பட்ட உன்மீது பற்று வைத்திருக்கும் அந்த அடியவர்களுக்கு மீண்டும் இந்த உலகத்திற்கு வந்து அவர்களோட அந்த முன்வினை பயனால் மறுபிறவி அப்படிங்கிறது நேராமல் அந்த பிறப்பு இறப்பு அப்படிங்கிற அந்த சக்கரத்தில் அவர்கள் சிக்கிக்கொள்ளாமல் கள்ளப்புலக்குரம்பை கட்டு அழிக்க வல்லானே. மாயையால் இந்த உடல் அப்படிங்கிற கட்டுமானத்தை அழிக்க வல்லவனே. நீதான் எங்களுக்குள்ளே இருக்கிற இந்த மாயை அப்படிங்கிற மாயை, ஆசை, அழுக்கு இதையெல்லாம் அழிக்கக்கூடிய ஒரே கடவுள். அப்படிப்பட்ட சிவபெருமானே, நள்ளிருளில் நட்டம் பயின்று ஆடும் நாதனே, இந்த உலகத்தில் வேறு எதுவுமே இல்லாத அந்த சமயத்திலும் இருளில் கூத்து ஆடி நிற்கின்ற நாதனே, தில்லை உள் கூத்தனே, தென்பாண்டி நாட்டானே, தில்லை அப்படிங்கிற சிதம்பரத்தில் ஆடுபவனே, தென்பாண்டி நாட்டை உடையவனே. இங்கே இருள் என்பது ஒளி இல்லாத அந்த தன்மையை குறிக்கின்றது. இந்த உலகங்கள் எல்லாமே ஒடுங்கிய பின்னர் இறைவனை தவிர வேறு ஏதும் இல்லாத அந்த நிலைதான் ஏதுமற்ற இருள் போன்றது. அந்த இருளில் தனி ஒருவனாக இந்த இறைவன் ஒளியாக ஆடிக்கொண்டு இருக்கின்றார். அப்படிங்கிறத தில்லை உள் கூத்தனே, தென்பாண்டி நாட்டானே, நள்ளிருளில் நட்டம் பயின்று ஆடும் நாதனே அப்படிங்கிற வரிகள் நமக்கு சொல்கின்றது. நள்ளிருள்னா சர்வ சங்கார காலம். அப்புறம் இறைவன் விரும்பி ஆடும் இடம் தில்லை. சோமசுந்தர பெருமானாய் வீற்றிருந்து திருவிளையாடல் புரிந்த இடம் மதுரை.
இந்த இரண்டையும் குறிப்பிட்டுத்தான் தில்லையுள் கூத்தனே தென்பாண்டி நாட்டானே அப்படின்னு சொல்கிறார். தில்லை அப்படிங்கிறது சிதம்பரத்தை குறிக்கின்றது. பாண்டி நாட்டின் தலைநகரம் மதுரை. அதை குறிப்பால் உணர்த்துகிறார் தென்பாண்டி நாட்டானே அப்படின்னு சொல்லி. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. கோகழி ஆண்ட குருமனிதன் தாழ்வாழ்க, ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்க. ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க, வேகம் கெடுத்தாண்ட வேந்தனடி வெல்க. பிறப்பருக்கும் பிஞகந்தன் பெய்கழல்கள் வெல்க, புறந்தார்க்குச் சேயோந்தன் பூங்கழல்கள் வெல்க. கரம் குவிவார் உள்மகிழும் கோன்கழல்கள் வெல்க, சிரம் குவிவார் ஓங்குவிக்கும் சீரோன்கழல் வெல்க. ஈசனடி போற்றி எந்தையடி போற்றி, தேசனடி போற்றி சிவன் சேவடி போற்றி. நேயத்தே நின்ற நிமலனடி போற்றி, மாயப் பிறப்பருக்கும் மன்னனடி போற்றி. சீரார் பெருந்துரை நம் தேவனடி போற்றி, ஆராத இன்பமருளும் மலை போற்றி. சிவனவன் என் சிந்தையுள் நின்ற அதனால், அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி. சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை, முந்தை வினை முழுதும் ஓய உரைப்பன் யான். கண்ணுதலான் தன் கருணை கண்காட்ட வந்தெய்தி, எண்ணுதற்கு எட்டா எழிலார் கழல் இறைஞ்சி. விண்ணிறைந்தும் மண்ணிறைந்தும் மிக்காய் விளங்கொளியாய், எண்ணிறந்து எல்லை இலாதானே நின் பெரும் சீர். பொல்லா வினையேன் புகழுமாறு ஒன்றறியேன், புல்லாகிப் பூடாய் புழுவாய் மரமாகி, பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி, கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய், வல்லசுரராகி முனிவராய் தேவராய், செல்லா நின்ற இத்தாவர சங்கமத்துள். எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேன் எம்பெருமான், மெய்யே உன் பொன்னடிகள் கண்டின்று வீடுற்றேன். உய்ய என் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்ற, மெய்யா விமலா விடைப்பாகா வேதங்கள். ஐயா என ஓங்கி ஆழ்ந்தகன்ற நுண்ணியனே, வெய்யாய் தனியாய் இயமான நாம் விமலா. பொய்யாயின எல்லாம் போயகல வந்தருளி, மெய்ஞானமாகி மிளிர்கின்ற மெய்ச்சுடரே. எஞ்ஞானம் இல்லாதேன் இன்பப் பெருமானே, அஞ்ஞானம் தன்னை அகல்விக்கும் நல்லறிவே. ஆக்கம் அளவு இறுதி இல்லாய், அனைத்துலகும் ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் அருள் தருவாய். போக்குவாய் என்னை புகுவிப்பாய் நின் தொழும்பின், நாற்றத்தின் நேரியாய் சேயாய் நணியானே. மாற்றம் மனம் கழிய நின்ற மறையோனே, கரந்த பால் கண்ணலொடு நெய் கலந்தார் போல, சிறந்தடியார் சிந்தனையுள் தேனூறி நின்று
பிறந்த பிறப்பருக்கும் எங்கள் பெருமான் நிறங்கள் ஓரைந்துடையாய் விண்ணோர்களேத்த மறைந்திருந்தாய் எம்பெருமான் வல்வினையேன் தன்னை மறைந்திட மூடிய மாய இருளை அறம்பாவமென்னும் மரும் கயிற்றால் கட்டி புறந்தோல் போர்த்து எங்கும் புழு அழுக்கு மூடி மலம் சோறும் 9 வாயில் குடிலை மலங்க புலனைந்தும் வஞ்சனையை செய்ய விலங்கு மனத்தால் விமலா உனக்கு கலந்த அன்பாகி கசிந்துள்ளுருகும் நலம்தான் இல்லாத சிறியேற்கு நல்கி நிலம் தன்மேல் வந்தருளி நீள்கழல்கள் காட்டி நாயீர் கடையாய் கிடந்த அடியேற்கு தாயில் சிறந்த தயாவான தத்துவனே மாசற்ற ஜோதி மலர்ந்த மலர்ச்சுடரே தேசனே தேனாரமுதே சிவபுராணே பாசமாம் பற்றறுத்து பாரிக்கும் மாரியனே நேச அருள் புரிந்து நெஞ்சில் வஞ்சம் கெட பேராது நின்ற பெரும் கருணை பேராரே ஆறாமுதே அளவிலா பெம்மானே ஓராதார் உள்ளத்து ஒளிக்கும் ஒளியானே நீராய் உருக்கி என்னாருயிராய் நின்றானே இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே அன்பரு கன்பனே யாவையுமாய் அல்லையுமாய் ஜோதியனே துன்னிருளே தோன்றா பெருமையனே ஆதியனே அந்தம் நடுவாகி அல்லானே ஈர்த்தென்னை ஆட்கொண்ட எந்தை பெருமானே கூர்த்தமை ஞானத்தால் கொண்டுணர்வார் தம் கருத்தின் நோக்கரிய நோக்கே நுணுக்கரிய நுண்ணுணர்வே போக்கும் வரவும் புணர்வும் இலா புண்ணியனே காக்குமென் காவலனே காண்பறிய பேரொளியே ஆற்றின்ப வெள்ளமே அத்தாமிக்காய் நின்ற தோற்ற சுடரொளியாய் சொல்லாத நுண்ணுணர்வாய் மாற்றமாம் வையகத்தின் வெவ்வேறே வந்தறிவாம் தேற்றனே தேற்ற தெளிவே என் சிந்தனையுள் ஊற்றான உண்ணார் அமுதே உடையானே வேற்று விகார விடக்கு உடம்பின் உள்கிடப்பா ஆற்றேனெமையா அரணேவோ என்றென்று போற்றி புகழ்ந்திருந்து பொய் கெட்டு மெய்யானார் மீட்டிங்கு வந்து வினை பிறவி சாராமே கள்ள புலக்குரம்பை கட்டழிக்க வல்லானே நள்ளிருளில் நட்டம் பயின்றாடும் நாதனே தில்லையுள் கூத்தனே தென்பாண்டி நாட்டானே அல்லல் பிறவி அறுப்பானே ஓ என்று சொல்லற்கு அறியானை சொல்லித் திருவடி கீழ் சொல்லிய பாட்டின் பொருளுணர்ந்து சொல்லுவார் செல்வர் சிவபுரத்தின் உள்ளார் சிவன் அடி கீழ் பல்லோரும் ஏத்த பணிந்து திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி. தென்னாடுடைய சிவனே போற்றி,
எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி.